திருடாமல் பொய் சொல்லாமல் ஒழுக்க நெறியோட அறம் சார்ந்து நம்ம பயணிக்கும்போது இறைவன் நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். காசு கொடுக்காம எதெல்லாம் நமக்கு கொடுக்குதோ அதெல்லாம் நாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஐயா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க எந்த ரூபத்தில் வேணும்னாலும் அந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த பொருள் உங்களை சேர்ந்துடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும். தங்கங்களா இங்கே எல்லாரும் பாருங்க. இப்போது நாம் அருள் கலாச்சாரத்துக்குள்ளே பயணிக்க போகிறோம். முதல்ல அருள் கலாச்சாரம்னா என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அருள் கலாச்சாரம்னா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது. எல்லா உயிர்கள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அறநெறி. அறநெறின்னா ஒருத்தவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு தெரியாத அவங்களுடைய பொருளை நாம் எடுக்கக்கூடாது. இது மாதிரியான கோட்பாடுகள். நாம் ஒருத்தர்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டோம், சண்டை போடாமல் இருக்கணும்னா அப்போ அவங்களும் நம்ம மேலே என்ன செய்வாங்க? அன்பாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வராது? சண்டை வராது. அதுக்கப்புறம்னாக்கா நேர்மை, அறம். இப்போது ஒரு பாப்பா இருக்குது, நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லையா? இப்போது ஒருத்தவங்க ஒரு அழகான ஒரு பேனா ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பேனா பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆசை வருது, அந்த பேனாவை நம்ம எடுத்துக்கணும்னு. அதாவது இந்த மாதிரி பேனா ஒன்று வாங்கணும்னு சில பேர் வாங்குவாங்க, சில பேரால் வாங்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த பேனாவை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொருளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சில நேரங்களில் அதை எடுத்துடுவோம். புரியுதா? அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஆன்மா துன்புறும். புரியுதா? அந்த பொருளை தொலைச்சிட்டு அந்த ஆன்மா மிகவும் துன்புறும். ஐயோ என் பொருள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த துன்பத்தை யார் அனுபவிக்க போகிறா? அந்த பொருளை எடுத்தவங்களுக்கு அது பாதிக்கும். புரியுதா? அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகும்னா அப்போது உங்களுக்கு அந்த தீமை சேரும். நாம் ஒரே ஒரு விஷயந்தான், நாம் என்ன நல்வழியில் பயணிக்கிறோமோ அந்த நல்வழியில் பயணிக்கும்போது நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் நம்மை சேரும். நல்ல விஷயங்கள் நம்ம சேரும். இதே நாம் அந்த பேனா நீ எடுத்துட்ட, அந்த பேனாவுக்கு சில ஆண்டுகள் கழித்து நீ இதை விட பெரிய பொருள் ஒன்று நீ ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க. அப்படி ஆசைப்பட்டு வாங்கின பொருள் உங்களுக்கு தெரியாமலேயே அது களவு போகும், திருடு போகும். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? இது எதனால் உங்களுக்கு அது பொருள் திருடு போகுது? அப்போ நீங்கள் துன்புறுவீங்க. அந்த ஆன்மா இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு துன்புற்றுதோ அதே அளவு நீங்களும் துன்புறுவீர்கள். அதனால் அந்த மாதிரி ஒரு பின்விளைவுகள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாம் அறம் சார்ந்து நாம் யாரையும் துன்புறுத்தாமல் எந்த பொருள் மீதும் ஆசைப்படாமல், ஆசைனாக்கா அதை நாம் அடைஞ்சிடணும், அடுத்தவங்க பொருள் மீது ஆசைப்படாமல். புரியுதா? இப்போ அந்த பாப்பாட்ட உங்களுக்கு ஆசை இருந்துச்சுனாக்கா அந்த பேனா கொடுப்பா, நான் பார்த்து எழுதிக்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிறது வேறு. அப்போ அந்த அவங்க தருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் நாம் அதை அடையணும்னு நினைக்கிறது குற்றம். புரியுதுங்களா? இந்த அருள் கலாச்சாரம், இந்த அறம் சார்ந்து எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம், வாழ்வியலுக்குள்ளே நம்ம மனிதர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒன்று இயற்கையோட சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கையோட சட்டம், அதாவது இறைவன். நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்ருக்கீங்களா? சாமியை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அவங்க சாமியை நாம் நேரில் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அவங்கள நாம் சில அந்த அறநெறி கோட்பாடுகளோட நம்ம பயணிக்கும்போது இறைவன் நம்மளை தேடி வருவார்கள்.
நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? திருடாமல் பொய் சொல்லாமல் ஒழுக்க நெறியோட அறம் சார்ந்து நம்ம பயணிக்கும்போது இறைவன் நம்மளை தேடி வருவாங்க. அப்படி வரும்போது நாம் வந்து இறையாற்றலுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். நாமளே என்ன இறைவனாக மாறிடுவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நாமளே இறைவனாக மாறிடுவோம். அப்போ இறைவனாக மாறினதுக்கப்புறம் என்னென்ன செயல் செய்ய போகிறோம்? நம்ம யார், அதாவது சுற்றி உள்ள எல்லாருமே, நம்ம மட்டுமே மனிதர்கள் மட்டுமே நம்ம வாழ்வியல் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற மரம் செடி கொடியாக இருக்கலாம், எல்லாமே ஜீவன்கள். அப்போ அவங்க மேலே எப்படி நம்ம அன்பு காட்டணும் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதுபடி நம்ம அழகாக நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அன்பு தான் இறைவனை அடையிறதுக்கான ஒரு வழி. இன்னொன்று ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா ஒரு உயிர் இன்னொரு உயிரை துன்புறுத்தக்கூடாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்புறுத்தல் நேர்ந்ததுனாக்கா அவங்களுக்கான உதவிகளை செய்கிறது. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஜீவகாருண்யம். இது ரெண்டுமே நாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா இறைவன் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு துன்பமே கிடையாது. புரியுதா? இப்போது அது மாதிரியான ஒரு வாழ்வியலுக்குள்ளே நம்மளுடைய வாழ்வியல் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்குது. யார் யார் வீட்டிலலாம் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறீங்க, பணம் இல்லாமல் தினசரி அன்றாடமாக சிரமப்பட்டுட்ருக்கீங்க? எல்லார் வீட்லேயும் சிரமப்படுற அந்த சூழல் இருக்குது இல்லையா? அப்படி சூழல் வந்து ஏன் வருது? அப்போது இங்கே ஏதோ ஒன்று எதையோ தேடி எங்கேயோ ஓடிட்டுருக்கோம். புரியுதா? அந்த சூழல் வந்து இங்கே மாற்றப்படணும். அப்போ இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அமைதியாக இருக்கிறது. இந்த வழியில் பயணித்தோம்னா நாம் ரொம்பவும் அமைதியாகிடுவோம். அப்படி அமைதியாகும்போது என்ன ஆகும்னா இங்கே எந்த பிரச்சனைகளுமே உருவாகாது. அது மாதிரியான ஒரு வாழ்வியல் அமைதி நிலைக்கு வரணும்னா நாம் சில மாற்றங்களை செஞ்சு ஆகணும். புரியுதுங்களா? அந்த மாற்றங்களை செய்கிறதுக்காக தான் ஒரு முன்மாதிரியான கிராமத்தை வடிவமைச்சு கொடுக்கறதுக்காக திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் இங்கே மையம் கொண்டிருக்காங்க. புரியுதுங்களா விஷயம்? இப்போ இங்கே வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே மனிதர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும், நாம் எந்த மாதிரி பயணிக்கணும் எல்லாமே திட்டமிடல் பண்ணிவிட்டு முதல் கட்டமாக அவங்களுடைய வாழ்வியல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 2 கலந்துட்டாங்க. அதோட வாழ்வியல் காணொலியை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா போட்டு காமிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போது நாம் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே அவர் திட்டமிடல் வச்சுட்டு போனார் இல்லைங்களா? அதை வந்து இப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஐயா களம் இறங்கியிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாருமே திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் தான். நாம் வந்து ஒரு சின்ன கருவி. அவங்க சொல்கிறத கரெக்டாக ரிசீவ் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இப்போ நாம் எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம். வாங்கடா தாங்க, எல்லோரும் உட்காருங்க. வாங்கடா தாங்க, அமைதியாக உட்காருங்க எல்லோரும். அமைதியாக உட்காருங்க எல்லோரும். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதாடா? இப்போ நம்ம கிராமத்தை அமைதி வழியில் அருள் கலாச்சாரம் நிறைந்த ஒரு வாழ்வியலுக்குள்ளே நாம் அந்த வாழ்வியல் முறைக்குள்ளே நாம் செயல்பட போகிறோம். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? அருள் கலாச்சாரம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அருள் கலாச்சாரம்னா என்ன? கரெக்டு தான். நேர்மை, அன்பு, ஒழுக்கம், பண்பு எல்லாமே இதெல்லாம் வந்து அருள் கலாச்சாரத்துக்கான முதல் படி. யார் யாருக்கெல்லாம் டாக்டர், என்ஜினியர் ஆகணும்னு, மிகப்பெரிய போஸ்டிங்கில் ஆகணும்னு உங்களுக்கு கனவுகள் இருக்குது? அதை தான் சொல்ல வரேன். இப்போ எல்லாருக்குமே அந்த மாதிரியான கனவுகள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கனவுகள் வந்து இப்போது எளிமைப்படுத்துறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், அது சார்ந்த வேலைகள் நோக்கி போகிறோம், நம்ம ஆகிடுறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மளால் அதை அடைய முடியுது. ஒரு விவசாயம் செய்யணுன்னா அது என்ன பண்ணணும்? அதில் நாற்று நடுறதுலேருந்து, உரம் போடுறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து அது ரொம்பவும் கஷ்டமான வேலை அப்படின்னு பார்க்கறதுனால தான் அந்த விவசாயத்தை வந்து யாருமே என்ன செய்கிறதில்ல, பயன்படுத்துறதில்ல. நாம் வந்து உணவுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. அமைதியாக உட்காருங்கடா தங்கம். இப்போது அந்த விவசாயத்தை நம்ம எளிமைப்படுத்தணும். விவசாயத்தை இப்போ டாக்டர், என்ஜினியர் மாதிரி நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு படிக்கணும். விவசாயத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா,
எது நமக்கு கொடுக்குதோ, தங்கம் எல்லாரும் இங்கே கவனிங்க, நமக்கு எதெல்லாம் நமக்கு கொடுக்குதோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்தணும். இப்போது மரம் என்ன செய்யும்? பழம் தரும், காற்று தரும். இதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? இல்லை இல்லையா? அப்போ காசு கொடுக்காம மரம் என்ன செய்யுது? உங்களுக்கு இத்தனை விஷயங்களை கொடுக்குது. அப்போது காசு கொடுக்காம எதெல்லாம் நமக்கு கொடுக்குதோ அதெல்லாம் நாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல, அந்த வாழ்வியலை நாம் கட்டமைச்சிக்கணும். அப்போ எந்தெந்த மரங்கள் நமக்கு பழம் தருதோ அந்தந்த மரங்களை நம்ம வீடுகளில் நம்ம நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியுதா? அதாவது நம்ம பணம் கொடுத்து எந்த ஒரு உழைப்புமே இல்லை, நீங்கள் நட்டு வச்சு கொஞ்சம் வளர்த்து விட்டு தண்ணீர் விட்டு கொஞ்சம் வளர்த்து விட போகிறீங்க, அவ்வளவுதான் இல்லையா? தங்கம் எல்லாருங்க கவனிங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போது நம்ம இந்த வாழ்வியலுக்குள்ளே நம்ம போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டு தோட்டங்களை தான் இப்போ நான் அதுக்கு தான் காட்சிப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்களா? எல்லாரும் அந்த எல்லாரும் தோட்டத்தை பார்த்தீங்களா? சரி. இப்போ இங்கெல்லாம் மரங்கள் எதுக்காக நட்டு வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டீங்க. இப்போ இதெல்லாம் இன்னும் சில காலங்களில் பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், புரியுதா? அப்போ அது என்ன செய்யும்? நமக்கு பசியை போக்கும், நமக்கான உணவு, நல்லா கவனிச்சிங்களா? நமக்கான உணவு கிடச்சிடும் அதிலிருந்து. புரிஞ்சிச்சுங்களா தங்கம்? இப்போ இதுக்காக தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? மரக்கன்றுகளை நம்ம ஊர் முழுவதும், நம்மளுடைய வீடுகளுக்கும் ஊர் முழுவதுமே நாம் அந்த மரக்கன்றுகளை நம்ம நடவு செய்ய போகிறோம். அந்த மரக்கன்றுகளை வந்து உங்கள் மூலமாக தான் யார் யார் வீட்டுக்கெலாம் என்னென்ன மரக்கன்றுகள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டுக்குங்க. தங்கம் நல்லா கவனிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு, அப்பா நமக்கு என்னென்ன மரங்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுங்க. தென்னை மரம், வாழை மரம், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மரங்கள். இது நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து உங்களுக்கு என்னென்ன விருப்பமான காய்கள், அதாவது கொய்யா, பலா, என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடத்தங்க? அதான் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைண்டா. பட் நம்ம வந்து உணவுக்கான தேவையும் வச்சுக்கிறோம், எல்லாமே தான். இப்போ பூ வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க? நல்லா கவனிச்சிங்க தங்கம், அங்கே கவனிங்க. இப்போது நீங்கள் பூச்செடியும் எல்லாருக்கும் வச்சு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா பூச்செடி வந்து நீங்கள் பூ வச்சுக்கணுன்னா நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும், புரியுதுங்களா? அப்போ நீங்களே உங்கள் வீட்டில் எல்லாமே வளர்த்துட்டிங்கன்னா அது காசு கொடுக்க தேவையில்லை, நீங்களே பறித்து தலையில் வச்சுட்டு போயிடலாம். விஷயம் இவ்வளோ தான்டா தங்கம். பணம் கொடுத்து எதெல்லாம் வாங்க தேவையில்லையோ, இயற்கையில் என்னெல்லாம் கொடுக்குமோ அது எல்லாமே நாமளே உற்பத்தி செஞ்சுக்கிறது. தெளிவாக புரிய வச்சுட்டுனா, இப்போ உங்களுக்கு பூச்செடி லிஸ்ட்டாக இருக்கட்டும், பழமரக்கன்றுகளாக இருக்கட்டும், என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் கலந்து ஆலோசித்து ஒரு பட்டியல் ஒன்று போட்டுக்குங்க, சரியா? இப்போ இந்த செயல் செய்கிறதுக்காக உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா, உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். அந்த வாங்கி கொடுக்க முடியாத சூழல் இருக்கும்போது அப்போது நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ என்னன்னாக்கா உங்களுடைய சின்ன தேவைகளை ஐயா உங்களுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கான சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. அந்த விஷயங்கள் மூலமாக நீங்கள் ஐயாட்ட கோரிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கான பொருள் உங்களை தேடி வந்துடும். இங்கே கவனிங்க, அமைதியாக பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும், கவனமாக நான் சொல்கிறத உள்வாங்கிக்கணும். ஐயா வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க எந்த ரூபத்தில் வேணுனாலும் அந்த பொருட்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த பொருள் உங்களை வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களுக்கு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நீங்கள் எடுத்தோடனே பெரிய ஆசைக்கு போயிடக்கூடாது, புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை சாதாரணமாக நோட்டாக இருக்கலாம், பேனா பென்சில் ஆல்ரெடி சில பேருக்கு கொடுத்துருக்கோம், கொடுக்காதவங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கொடுப்போம், சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எழுதுங்க. ஐயா வந்து உங்களுக்கு அது வந்து அன்பு பரிசாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் சாதாரண இடமா நீங்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பேராற்றல் நிறைந்த ஒரு இடம். திருவூர் பிரகாச வள்ளலார் அவர்கள் இங்கே மையம் கொண்டிருக்காங்க இந்த கிராமத்தை முன்மாதிரியாக உருவாக்குறதுக்காக. இப்போ எதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கான அருள் பணியை செய்ய போகிறீங்க. அவங்களுக்கான அருள் பணியில் உங்களுக்கான வாழ்வியலுக்கான பணிகள் என்னென்னா, இப்போ மரக்கன்றுகள் நடுறது. மரக்கன்றுகள் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் போய் நட போகிறீங்க. பூச்செடிகள் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் நட போகிறீங்க. ஆனால் அது நடுறதுக்கான வாய்ப்புகளை உங்கள் மூலமாக உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் அந்த பரிசுகளை வழங்குறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா தங்கம்? சரிடா தங்கம். இது ரொம்ப எளிமையான கூற்று தானே தங்கம். நம்ம இதை எளிமையாக செயல்படுத்தலாம். ரொம்ப அழகான ஒரு வாழ்வியல். எதிர்காலத்தில் நம்ம குடும்பத்தில் யாருமே கஷ்டப்பட தேவையில்லை, கடன் பிரச்சனை இருக்காது. எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து செயல்படுத்த போகிறோம். சரிங்களாடா தங்கம்? சரிடா தங்கம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அது நீங்கள்
ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க. இப்போ நீங்கள் எழுதுறது முக்கியம் இல்லை, நீங்கள் அதை எழுதிட்டு நீங்கள் அதை வந்து இங்கே ஐயா கிட்ட ஒரு கோரிக்கை மாதிரி அதை சொல்லணும். இப்போ யார் இதை ஒரே நிமிஷம், இதுக்கு முன்னாடி ஐயாட்ட கோரிக்கை வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதை தம்பி ஒருத்தன் சொல்ல போகிறான். அது யாருன்றது எந்திரா தங்கம். யார் சொல்ல போகிறீங்க முதல்ல? சொல்கிறா தங்கம். எந்திரிங்க. நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆரோக்கியெல்லாம் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்று எந்த நினது அறுப்புகளை இயம்பிடம் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திட வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தன்மைத்தினை பிரியாத வேண்டுவேனே. அருமை அருமை அருமை. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அருமை அருமை தங்கம். ரைட். தினசரி ஐயா கிட்ட வந்து இது வந்து ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்க போகிறோம். புரிஞ்சிச்சா தங்கம்? இப்போ இந்த தம்பி வந்து உனக்கு என்னடா கேட்டால், பேனா கேட்டியா நோட்டு கேட்டியா? லஞ்ச் பாக்ஸா? லஞ்ச் பாக்ஸ் வேணுன்றதுக்காக அந்த தம்பி வந்து அந்த கோரிக்கை மனுவை ஐயா கிட்ட வைக்க போகிறாங்க. புரியுதா? அது எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்றதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க ஒரு நாள். அருட்பெரும்